நல்லா கவனிங்க, நடந்ததை சொல்றேன். இந்த உயிர் தெழுந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால், இந்த சத்திய வேதம் அந்த செய்தியை கூறி அறிவிக்கிறதை நீனும் அறிவிக்க வேண்டும் என்றால் இது நடக்க வேண்டும். டிஎஸ்பி 3 பேரையும் உட்கார சொன்னாரு. உட்காருங்க. உன் பேர் என்ன? பாலேஸ்வர். என்னடா பாலேஸ்வர்னு சொல்ற, நீ கிறிஸ்தவ மீட்டிங் நடத்த போறியா? அவன் நான் பஜரங் தள்ல இருந்தையா, எங்க ஊருக்கு வந்தவங்களெல்லாம் அடிச்சேன் கிறிஸ்தவ சொன்னங்களே. ஆனா ஒரு நாள் இயேசு எனக்கு முன்னதாக தோன்றி, உயிரோடு இருக்கிற என்னை நீ அடிக்கிறாயா என்று கேட்டார். எனக்கு கண்ணில் என்ன அறியாமல தண்ணி வந்து முரடனா இருந்த என்ன இயேசு தொட்டார். அது கேட்டாரு. உடனே என்ன செஞ்ச? இந்த பைபிள் படிச்சேன், இந்த மாத்திட்டு. லட்சுமணன், நீ என்ன செஞ்ச? நான் துப்பாக்கியை தூக்கிட்டு காட்டுக்குள்ள இருந்தையா, என் கையில பைபிளை கொடுத்தாங்க, பைபிளை படிச்ச மாத்திட்டையா. விக்டர், உன் பேரு தமிழ்நாட்டு பேரா இருக்கு? ஆமா, தமிழ்நாட்டில் பாஸ்டருக்கு பிள்ளை, ஆனா ரயில்வேல கொள்ளக்காரன். 65 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட இறங்கி ஓடிடுவையா. நான் 10 தடவை தமிழ்நாட்டில் சிறைச்சாலைக்கு போனேன். பாஸ்டர் பிள்ளை, நல்லா கவனிங்க ஐயா. பொம்மை இருக்கிறார் எங்களோட, வந்து நீங்க பார்க்கலாம், வரலாம். அவர் கதையை சொன்னீங்கன்னா நீங்க அழுதுருவீங்க. அவரும் சொன்னாரு, 3 தடவை தொங்குறதுக்கு கயிறு போட்டுட்டேன். ஒரு தடவை 10 பாட்டில் பக்தோனை எடுத்து குடிச்ச, அது எனக்கு டானிக் மாதிரி இருந்துச்சு. எங்க அம்மா அப்பந்தான் சொன்னாங்க, எங்க சித்தப்பாவும் சொன்னாரு, இதை படிடான்னு. பாஸ்டர் பிள்ளையா இருந்தாலும் கிளப்ல கிட்டார் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் இதை படித்தேன். இந்த சத்திய வேதம் என்னை தலைகளை மாற்றினால தமிழ்நாட்டை விட்டு அந்த டிஎஸ்பி என்ன சொன்னா தெரியுமா? இன்ஸ்பெக்டர் பார்த்து, எவனாவது வேற எந்த புஸ்தகமா படிச்சு மாறினு சொல்லியிருக்கானா நம்ம ஆளு? அதை படித்தேன், இதை படித்தேங்கிறான். இதை படித்து மாறினா இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். எங்களுக்கு 200 போலீஸோடு நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம். எங்கிட்ட வீடியோ உண்டு, நீங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க. என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு, நீ சொல் மனமே. இவனை